போடாட்டிக்கு அந்த பழைய மீன் சந்தையில கட்டப்பட்ட கடையில 8 கடத்தோதி தனித்தனியா கொடுக்கலாம். ஆனா நீங்க அதை டண்டாக்கி 2 அங்கடியாக்கள் எடுக்க கூடாதுக்காக டண்டாக்கி நீங்கள் கொடுக்குறீங்க. சரி, இது ஒரு திட்டம் மட்டும் ஏதோ ஒரு தனிப்பட்ட தேவைக்காண்டி நீங்க அதை செய்யறீங்க. சாவகச்சேரி நகர சபை உங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கடை தாரன்னு சொன்னதுக்கு உங்களுடைய ஆதாரம் இருக்கா? நீங்கள் எங்கிட்ட கடை 74ஆம் ஆண்டு நாங்க கடை நடத்துறது எங்கிட்ட ஆதாரம் இருக்குது. நான் வந்தது போன வருஷம். அது அப்படி அது வந்தனே தெரிஞ்சிருக்கும். நீ போன வருஷம் வந்திருக்கலாம். இந்த வந்தனோட நடைமுறை நீங்க தெரிஞ்சிருக்கும். ஆனா நீங்கள் சும்மா வியாபாரம் செய்யாதீங்க. சரிதானே? அதுகளுக்கு சொல்லித்தன கொடுங்க. வியாபாரம் செய்யாதீங்க. இந்த வருஷமா நான் வீட்டு காசுல காட்றீங்க. அதுக்கு வியாபாரம் செய்யாங்க. கடை அந்த கடைகளுக்கு சொல்லித்தன வச்சிட்டு நாங்க கால் பண்ணுங்க. நாங்க பாப்போம். நாங்க இது வந்து இன்றைக்கு நேற்று பிரச்சனை பழைய பிரச்சனை 2000 பழைய பிரச்சனை. யாழ் சாவகச்சேரி நகர வர்த்தகர்களும் பொதுமக்களும் சாவகச்சேரி நகரசபை முன்றலில் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு கோடி 20 லட்சத்துக்கு மேல போடுறேன். அதுக்கு சாவச்சேரியாக்கள் போராட்டி போட்டும் எடுக்கலாம். இல்ல அப்படி நீங்க சாவச்சேரியாக போராட்டிக்கு அந்த பழைய மீன் சந்தையில கட்டப்பட்ட கடையில 8 கடத்தோதி தனித்தனியா கொடுக்கலாம். ஆனா நீங்க அதை டண்டாக்கி 2 அங்கடியாக்கள் எடுக்க கூடாதுக்காக டண்டாக்கி நீங்கள் கொடுக்குறீங்க. சரி, இது ஒரு திட்டம் மட்டும் ஏதோ ஒரு தனிப்பட்ட தேவைக்காண்டி நீங்க அதை செய்யறீங்க. சரி, அதை 8 ஆக்கி போடு. அங்க சந்தைக்குள்ள நீங்க சின்ன கடையை நீங்க 8 ஆக்கி கொடுக்குறீங்க. இங்க நீங்கள் அப்படி என்ன பர்பஸ்க்காண்டி அப்படி கொடுக்குறீங்க? பாருங்க, இந்த கடையின் டிசைன் வந்து சபை இருக்கைக்கே டிசைன் பண்ணி 2 கடையின் தீர்மானம் எல்லாம் சபை இருக்கைக்குள்ளே எடுத்தாச்சு. அந்த டிசைன் வேர்ல்ட் பேங்குக்கு எல்லாம் கொடுத்தாச்சு. நான் வந்து டிசைன் பண்ணல. 2 கடையின் டிசைன் சபை இருக்கும் போதே தீர்மானத்தில் இருந்தது. அந்த டிசைனை தான் நாங்கள் பிறகு செய்தது. சரிதானே? நான் ஒன்றும் புதுசாக டிசைன் பண்ணல. ஒரு நிமிஷம் சார், நாங்கள் வந்து இது சம்பந்தமாக கதைக்க வர இல்லை. நாங்கள் வந்து இப்போ பழைய காலத்தில் 74ஆம் ஆண்டுலேருந்து எங்களுக்கு 4 கடை இருந்தது. அதில் 2 கடை எங்கட அப்பாண்ட பேரில் சொந்த பேரில் இருந்து, 2 கடை வெளியாக்கள பேரில் இருந்தது. எங்கட பழைய நாங்கள் 2004ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிறகு கடை கட்ட வரைக்கும் இந்த நகரசபையால் சொன்ன வசனம், உங்களுக்கு கடை கட்டினோன்னா முன்னுரிமை அடிப்படையில் உங்களுக்கு ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேட்டுட்டு பேசுங்க. நாங்கள் அதைத்தான் கேட்க வந்தோம். நாங்கள் நீங்கள் எத்தனை கடை கட்டினீங்க, யாரை கொடுத்துனீங்க, அதெல்லாம் கேட்க. அதாவது பழைய வியாபாரிகளுக்கு எங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கடை தரணும். அதை பற்றி தான் நாங்கள் கேட்க வந்தோம். உங்களோட இந்த பிரச்சனை நீங்கள் யாருக்கு லிஸ்ட் கொடுத்த மாட்டேங்க தேவை. ஆதாரம் இருக்கு, என்னட்ட காசு கட்டி ரிசீட் இருக்குது. ஆதாரம் இல்லை நீங்க சொல்லுவீங்க. ஆதாரம் இல்லை, ஆதாரம் இல்லை எப்படி நீங்க சொல்லுவீங்க? உங்களோட சபையில பேர் இருக்கு. சாவகச்சேரி நகர சபை உங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கடை தாரன்னு சொன்னதுக்கு உங்களுடைய ஆதாரம் இருக்கா? நீங்கள் எங்கிட்ட கடை 74ஆம் ஆண்டு நாங்க கடை நடத்துறது எங்கிட்ட ஆதாரம் இருக்குது. நான் வந்தது போன வருஷம். அது அப்படி அது வந்தனே தெரிஞ்சிருக்கும். நீ போன வருஷம் வந்திருக்கலாம். இந்த வந்தனோட நடைமுறை நீங்க தெரிஞ்சிருக்கும். தொழில் இல்லாம இருக்கிற பழைய ஆட்களுக்கு பழைய ஆட்களுக்கு தந்து விட்டது. இப்ப நீங்க அப்படி என்ன டெண்டர்ல விடுறீங்க? எங்களுக்கு இல்லாம அவள கத்தாக்கறன்னா மட்ட பேக் இல்ல ஏகேனே மாமா நான் ஒரு நாளும் வேற தாரன்னு சொல்லல மடதே எங்க இடம் நந்தது நீங்க இடம் நந்தது நீங்க டெண்டர்ல விடுங்க. ඔයගොල්ලෝ ලියුමක් කම්පිලා තියෙනවද? ஒரு ආලකද ලියුමක් කියන බලාපොරොත්තු වෙන්නේ. දැන් මෙන්න සාකච්ඡාව දැන් දීලා තියෙන ඔයගොල්ලන්ට වැඩිපුර තියෙන කඩ මෙහෙන් සාකච්ඡාට ගිහින් දෙන්න. දැන් බොරුවක් කරන්න එපා. சார் சொல்றேன் சொன்னா கூடுதலான கடை வந்து சாட்சியாக எடுத்துக்கிறாங்க. வெளி மாவட்டத்தில் யாரும் எடுக்கல. நாங்கள் 25-30 வருஷமா கடை நடத்தி எங்களுக்கு முன்னுரிமை இல்லைன்னு தான் கேட்கிறோம். 22 தற்காலிக கடை அடிச்சிருக்குது. பழைய ஆக்களை கொடுத்துருக்கு மார்க்கெட்டுக்குள்ள. அந்த 22 கடையும் 22 வருஷமா கிடக்குது. இப்போ அதுக்கு அந்த கடைக்கு அவைக்கு இப்போ கடை கொடுக்க போறீங்க. ஆனா நீங்கள் சும்மா வியாபாரம் செய்யாதீங்க. சரிதானே? அதுகளுக்கு சொல்லித்தன கொடுங்க. வியாபாரம் செய்யாதீங்க. வருஷமா நாங்க வீட்டு காசுல காட்றீங்க. அதுக்கு வியாபாரம் செய்யாங்க. கடை அந்த கடைகளுக்கு சொல்லித்தன வச்சிட்டு நாங்க கால் பண்ணுங்க. நாங்க பாப்போம். நாங்க சேலால
இது வந்து இன்றைக்கு நேற்று பிரச்சனை பழைய பிரச்சனை 2000 ஆண்டு 2000 பழைய பிரச்சனை 2000 ஆண்டு 2000 ஆண்டு 2000 ஆண்டு நாங்க திடீர்னு வந்து கேன்சல் நீங்கள் இன்றைக்கு சொல்லுங்க. நாங்க ஒரு மாசமா வந்துட்டு தான் இருக்கோம் சார். போடுவாங்க நாங்க ஒரு மாசமா வந்து கேட்டுக்கொண்டான் இருக்கோம். கடை உடைச்சு எல்லாம் போட்டு நீங்க ஒரு பதிலும் சொல்லாம இன்னைக்கு வந்திருக்கும் என்று கேட்கறீங்க. நாங்கள் கேட்டுக்கொள்வோம் என்னண்டா ஒரு மாசமா வந்து கேட்டுக்கொள்றேன். கால் பண்ணுங்க. நாங்கள் கேட்கிறோம் எல்லா சாமானும் இருக்கேன். அதை விட இது கொடுத்தது ஒரு தங்கச்சி ரூபாய் இருந்து இங்க இருக்கு. சரி இப்ப இதை சொல்லுவாங்க சரி உங்களுக்கு இதை விளங்கப்படுத்தணும் 2000 திடீர் யுத்தம் நடந்தது. திடீர்னு இப்ப என்ன செய்ய மாட்டேன் சொன்னா ஒரு தற்காலிகமா இப்ப அமைச்சர் பார்லிமெண்ட்ல இருக்கிற ஒரு தற்காலிகமா இதை நிப்பாட்டும் சாவகச்சேரி நகரசபையால் அண்மையில் கட்டப்பட்ட புதிய கடைகளை குத்தகைக்கு வழங்குவதற்காக பகிரங்கமாக கேள்வி கோரப்பட்டுள்ளது. கடைகளை கட்ட ஆரம்பிக்கும் போது 2000ஆம் ஆண்டு யுத்தத்தில் கடைகள் அழிவடைந்த வர்த்தகர்களுக்கு புதிய கடை தொகுதியில் முன்னுரிமை வழங்கப்படும் என நகரசபையால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் குறித்த வாக்குறுதியை மீறி கேள்வி கூறப்பட்டுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் விண்ணப்பதாரி நகராட்சி என்ற எல்லைக்குள் வசிக்க வேண்டும் என்ற நிபந்தனையை உள்ளடக்க வேண்டும் என கோரியுமே இந்த போராட்டம் இடம்பெற்றது. இதன்போது போராட்டக்காரர்கள் நகரசபையின் பிரதான நுழைவாயிலை பூட்டி போராட்டத்தை முன்னெடுத்தனர். இதனை அடுத்து அங்கு வந்த சாவகச்சேரி போலீசார் பூட்டை உடைத்து அகற்றியதோடு போராட்டக்காரர்களை கலைக்க முற்பட்டனர். இதனால் நுழைவாயிலில் அமர்ந்தவாறு அவர்கள் தமது போராட்டத்தை முன்னெடுத்தனர். இத்தருணத்தில் நகரசபை வாகனங்களுக்கு பொறுப்பான அதிகாரி கழிவகற்றும் உளவியந்திரத்தால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது மோத முயற்சித்ததோடு அதை வீடியோ எடுத்த ஊடகவியலாளரையும் கடுமையாக அச்சுறுத்தியுள்ளனர். இதனால் அங்கு கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதேவேளை குறித்த கேள்வி கூறலை 2 வாரங்களுக்கு ஒத்திவைக்குமாறு உள்ளூராட்சி ஆணையாளர் அறிவித்துள்ளார். புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிறோம் புது கட்டணம் எல்லாம் திருத்தம் செய்யப்பட்ட கட்டணம் மட்டும் மறக்கக்கூடாது. சரிதானே? அந்த கடைகள் சின்ன சின்ன கடையாக இருந்தால் திருத்தம் செய்யப்பட்ட கடைகளை திட்டகோல் பண்ணி இருக்கிறோம். அந்த விஷயத்தில் ஒன்றைத்தான் நாங்கள் விஷயத்தை சொல்ல வரோம் என்னென்னா அதாவது தென்மராட்சி பிரதேசத்துக்கு உட்பட்டதாக நாங்கள் நகரசபையை நாங்கள் தாண்டி தென்மராட்சி பிரதேசத்துக்கு உட்பட்டதாக இருக்கக்கூடிய நிரந்தர வசிக்கக்கூடிய இந்த கடையை கொடுக்க சொல்லி இந்த விண்ணப்பத்திலே அவருக்கு போட்டிருக்கணும். அதுதான் முதலாவது பிள்ளை. ஒரு ஆள் ஏன் நாங்கள் போயிட்டு சபை எடுத்த முடிவு தானே நானுமே பொதுமக்களாக இந்த இது வந்து ஐயாண்ட காடை இப்ப புனரமைக்கப்பட்டது ஐயாண்ட காடை இப்ப நான் பொதுமானாங்க இது வந்து ஐயாண்ட காடை புனரமைக்கப்பட்டது. இந்த பேர் வந்து ராமு சோதலிங்கம். நாங்கள் இப்போ சாவச்சேரி நகரசபைக்கு முன்னால் வந்து ஒன்று கூடியிருக்கிறோம். எங்களோட பழைய வர்த்தகர்கள் என்று சொல்லி எங்களோட அப்பா வந்து 1974ஆம் ஆண்டுலேருந்து சாவச்சேரியிலேருந்து 2 கடைகள் நடத்தி கொண்டு வந்து தன்னுடைய சொந்த பேரில் 2004ஆம் ஆண்டு
நடந்த அந்த வன்செயல் காரணமாக கடைகள் உடைக்கப்பட்டு இடங்கள் எல்லாம் சேதமாக்கப்பட்ட போது நாங்கள் மீள்குடியேற்றம் வரும்போது எங்களை ஒரு சிலருக்கு மட்டும் கடைகள் ஒதுக்கப்பட்டது. மீதி ஆட்களுக்கு ஒரு வருட காலத்தில் எங்களுக்கு கடைகள் ஒதுக்கி தரப்படுவதாக நகரசபையால் எங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. ஆகவே நாங்கள் இந்த ஒரு வருடம் இது 2004ஆம் ஆண்டு சொன்னேன், இன்றைக்கு 2024. இன்றைக்கு 20 வருஷமாக போச்சு. எங்களுக்கு இதுக்கு ஒரு தீர்வு இல்லை. தற்போதைய இதில் வந்து எங்களுக்கு இங்கே புதுசாக எங்கட இடத்துல நாங்கள் பழைய இடத்துல இருந்த எங்கட கடை இருந்த இடத்துல இப்போ பில்டிங்களை கட்டி போட்டு அந்த பில்டிங்கை வந்து இவைகள் வந்து ஓப்பன் டெண்டரில் விடுறதுக்கு நிற்கிறேன். அப்போ நாங்கள் இவ்வளோ காலம் எங்கட அப்பா காலத்தில் இருந்து நாங்கள் தொழில் இல்லாமல் ரோட்டில் நிற்கிறோம். சரியா? அப்போ நாங்கள் வந்து இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு இன்றைக்கு எங்களுக்கு கடை இல்லை. இன்றைக்கு 1974 2002ஆம் ஆண்டு இடப்பெயர்வு வரைக்கும் கடை நடத்தின எங்களுக்கு கடை இல்லை. ஆனால் இப்போ இங்கேருந்து வந்த புது ஆட்களுக்கு கடை ஒதுக்குறீங்க. இப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் எதுவுமே உங்களுக்கு கேட்கல. எங்களுக்கு வந்து ஒரு தீர்வு தாங்கும். இந்த நாங்கள் இவ்வளோ காலம் இருந்த நாங்கள் எங்களோட பழைய கடைக்காரரை கூப்பிட்டு எங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் எங்களுக்கு கடைகள் ஒதுக்கப்பட வேணும். மீதி இருக்கிற கடைகளை நீங்கள் டெண்டர் விடலாம். அது டெண்டர் என்று ஓப்பன் டெண்டர் தென்மராய் அது நீங்கள். ஆனால் இருக்கிற ஆட்கள் என்ற அனுமதியோட பழைய கடைக்கார உரிமையாளர் அவருடைய வாரிசுகள் எல்லாரும் இஞ்சான் இருக்கிறோம். அதனால் இந்த நகர சபைக்கும் மேத ஆளுநர் அவர்களுக்கும் மற்றும் ஜனாதிபதி யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிற ஒரே ஒரு விஷயம், பழைய உரிமை உள்ள கடைக்காரர் அவ்வளோ பேருக்கும் சலுகை அடிப்படையில் கடையை வழங்கிட்டு மீதி கடையில் வந்து டெண்டருக்கு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ எங்களோட கடை நடத்தின ஐயா தான் வரும். எனக்கு பக்கத்து கடை. நாங்கள் என்ன பாருங்க, ஒரு தொழிலும் இல்லை. இப்போ கச்சான் விற்கிறேன். நாங்கள் ஒரு முதலாளியாக ஒரு காலத்தில் 2000ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த நகர சபையில் வாழ்ந்து போட்டு இன்றைக்கு இவர் கச்சான் விற்கிறார். நாங்கள் தெரு தெரு வயரிங் வேலை செய்கிறோம். எங்களுக்கு ஒரு கடை இருந்தால் நாங்கள் எங்களோட வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வோம். அதனால் நீங்கள் மீடியாக்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை நாங்கள் ஒரு 1.5 மாதமாக இது நாங்கள் இன்றைக்கு வந்து திடீரென்று வந்து இதில் வந்து ஒன்று கூட இல்லை. இந்த பிரச்சனை டெண்டரில் போட்ட காலத்திலேருந்து 1.5 மாதமாக நாங்கள் இந்த நகர சபைக்கு வந்து போய்கொண்டிருக்கிறோம். அப்போ அவர் கடைசி எனக்கு சொன்னவன் நாங்கள் ஒன்றும் செய்யலை, நாங்கள் மேலிடத்துக்கு அறிவிக்கிறோம், எல்லா அறிவிப்பும் தந்து உங்களுக்கு சொல்லி போட்டு தான் செய்வோம்ன்றவன். அறிவிக்கிறோம் எங்களை காலம் தாழ்த்தி போட்டு நாளைக்கு டெண்டர் ஓப்பன் பண்ண போகிறீங்க. அப்போ எங்களுக்கு அப்போ நாங்கள் 1 மாதம் 1.5 மாதமாக இங்கே திரிஞ்சு நாங்கள் கஷ்டப்பட்டக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? 2005ஆம் ஆண்டு காசும் வேண்டி இருக்கணும். 2005ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு இந்த நாங்கள் பெரிய சபை காசு கட்டியிருக்கிறோம். பெரிய சபை காசெல்லாம் கட்டியிருக்கோம். மைக்க பார்த்து கடை எங்களுக்கு தரலாம்னு இதோட 5 பேர் வந்துருப்போம். ஒவ்வொரு முறையும் கொண்டாந்துட்டு எங்கள் ஆவணங்களை கொடுக்கறது. இப்போ வேறு சண்டி தினத்தில் வாரார். இப்போ இருக்கிற செயலாளர் வந்து சண்டி தினத்தில் வாரார். நான் இல்லைன்னா என்ன செய்ய முடியும் என்று கேட்குறேன். அப்போ நாங்கள் என்ன செய்கிறது? அவர் என்ன சொல்கிறான்னா, எனக்கு இங்கே உள்ள நடைமுறை எதுவும் தெரியாது, தான் வந்து ஒரு வருட காலம் தான் ஆகுது. ஒரு பொறுப்பான பதவிக்கு வந்து பொறுப்பான ஒரு அதிகாரியாக இருந்தோண்டு இப்படி சொல்ல. நீங்கள் ஒரு வருட காலத்துக்கு முதல் அவர் வந்திருந்தாலும் இங்கே உள்ள நடைமுறைகள் இங்கே உள்ள இதில் அவர் தெரிஞ்சிருக்கணும். இப்போ அவர்கிட்ட ஆவணங்கள் இருக்குது. நாங்கள் 74ஆம் ஆண்டு எங்களோட அப்பாண்டிய பேரில் உள்ள கடை, எங்களோட பேரில் உள்ள கடை இங்கே எங்கள்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே நகரசபையில் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. சரி பார்க்கட்டும். சரியான நபர்களுக்கு சரியான தீர்வை வழங்கிட்டு அவையில் மேற்கொண்டு மீதம் கடை இருந்தால் அவை டெண்டரில் கொடுக்கலாம். பழைய கடைக்காரருக்கு முன்னுரிமை அடிப்படையில் கடை கொடுத்ததுக்கு பிறகுதான் இவையில் யாருக்கும் கடை டெண்டரில் கொடுக்கலாம். வணக்கம், நான் சாவச்சேரி கைத்தொழில் வணிகமன்றத்தின் செயலாளர். சாவச்சேரி நகர சபை வந்து சந்தைக்கு உட்பட்ட பகுதியிலே 2 கட்டட தொகுதிகளை கட்டியிருக்கின்றார்கள். அந்த கட்டட தொகுதிகள் வந்து ஐரோப்பிய நிறுவனத்தின் நிதி உதவியோட மீள் நிர்மாணிக்கப்பட்ட கட்டட தொகுதியாக காணப்படுகின்றது. அது நகரசபை பணத்தில் கட்டப்பட்ட கட்டப்பகுதி இல்லை என்று நான் நினைக்கிறேன். அது ஏற்கனவே எமது சந்தையின் உட்புறத்திலே 22 கடைகள் 2004ஆம் ஆண்டு தற்காலிக கடைகளாக வழங்கப்பட்டிருந்தன. அந்த கடைகளுக்கு இதுவரை எந்த ஒரு நிவாரணமும் வழங்கப்படவும் இல்லை. அவர்கள் ஒரு தகர கொட்டையிலே மிகுந்த சிரமத்தின் மத்தியிலே தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேளையிலே ஆரம்பத்திலே இந்த கடைகளை புதிதாக கட்டி புனரமைக்கின்ற பொழுது தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கடைகளை வழங்குவதாகவே உறுதியளித்திருந்தார்கள் அப்போதைய காலப்பகுதியில் இருந்த செயலாளர் குணமணி தேவி அவர்கள். ஆனால் இப்பொழுது இருக்கிற செயலாளர் அது எதிரையும் கருத்தில் எடுக்காமலும் 2 கடை தொகுதிகளையும் பகிரங்க ஏலத்தில் விடுவதாக அறிவித்து ஏல கோரிக்கையை பெற்றிருக்கிறார். இது வந்து சாவச்சேரி மக்கள், அதாவது வந்து நகர பிரதேசத்தில் வதிக்கின்றவரும் தொழில் செய்கிறவர்களுக்கும் உரிய முன்னுரிமைகள் வழங்கப்படாமல்
ஏனைய பகுதிகள் இருப்பவர்களை கொண்டு இந்த கடைகளை வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் சாவச்சேரியிலே 40 வருடங்களுக்கு மேலாக சாவச்சேரி கைத்தொழில் வணிகர் மன்றம் ஒன்று இயங்கிக் கொண்டு வருகின்றது. அந்த வணிக மன்றத்திலே வணிகர்கள் சம்பந்தமான அனைத்து விவரங்களும் தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். எந்த ஒரு நடவடிக்கையும் அவர்கள் எங்களை அணுகுவதும் இல்லை. அவர்கள் எந்த ஒரு விடயம் இருந்தாலும் அதிகார தோரணையில் அவர் செயற்பட்டு கொண்டிருக்கிறார் நகரசபை செயலாளர். ஆகையால் இந்த உடனடியாக செய்ய வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இந்த கேள்விப்பத்திர அனுமதிகளை உடனடியாக நிறுத்தி இதுக்கு சகல விதமான வியாபாரிகள் வர்த்தகர்கள் அனைவருடையும் கலந்து ஆலோசித்து இந்த கடைகளை வழங்க வேண்டும் என்றுதான் இதுக்குரிய சரியான தீர்வாக இருக்கும். 22 கடைகளை தொடர்ந்து கொடுத்து விட்டும் அதை விட இன்னொரு 60-70 கடைக்கு மேல் கொடுக்க வேண்டி இருக்கின்றது. அப்போ அவர்களது உரிமையாளர்கள் எல்லாம் இன்று மிகவும் வறுமையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். இவர்கள் வியாபார நோக்கிலே இந்த கடைகளை வழங்குவது அவ்வளவு சாத்தியமானதில்லை. சந்தைக்கு முக்கியமானவர்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும். வெளிநாட்டில் இருப்பவர்கள் கடைகளை பெறுவதற்குரிய நிலப்பாடுகள் அதிகமாக காணப்படுகின்றது. இவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் இங்கே வதிப்பவர்களுக்கு கடைகள் கொடுக்கிறோம் என்று. ஆனால் வெளிநாட்டில் இருப்பவரின் அப்பா அம்மா அவர்களுக்கு 75-85 வயது உரியவர்கள் இங்கே கடைகளுக்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள். அப்போ நகரசபையில் ஒரு சட்டம் இருக்கின்றது என்னன்னு சொன்னால், பெற்றோருடைய கடையை பெயர் மாற்றலாம் மகன் பிள்ளைகளுக்கு. அந்த வகையிலே அவர்கள் விண்ணப்பித்து அவர்கள் தொழில் செய்ய போவதும் இல்லை. அப்போ அந்த விஷயங்களில் இவர்கள் கூர்மையாக ஆராய வேண்டும். அதை விடுத்து பழைய மீன் மார்க்கெட் அடியிலே கடைகள் கட்டப்பட்டிருக்கிறது. அது 8ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 8 கடைகளுக்குரிய இடமாக பிரிக்கப்பட்டும் 2 கடைகளாக்கப்பட்டு 1,20,00,000 அடிப்படை விலையும் கோரப்பட்டிருக்கின்றது. இதை 8 வியாபாரிகளுக்கு வழங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. அது சம்பந்தமாக செயலாளரிடம் கேட்டபொழுது அவர் சொல்லுகிறார், அது சபை இருந்த காலப்பகுதியிலே கட்டப்பட்ட கடைகள் என்று. அவர் சபை இருந்த காலப்பகுதியிலே டிசைன் பண்ணப்பட்ட நிகழ்ச்சி என்று சொல்கின்றார். சபை சொல்லி போட்டு அதை அவையோட கதை கொண்டு இதே நகரசபையில் 32 கடைகள் பேர் மாற்றத்துக்காக விண்ணப்பித்து பெயர்கள் நகரசபை சபை இருந்த காலத்தில் பெயர் மாற்றப்பட்டது. அந்த கால கடைகளுக்குரிய பற்றுச்சீட்டுகள் 4 மாதம் அவர்களுடைய பெயரிலேயே பற்றுச்சீட்டுகளும் வழங்கிவிட்டு 5வது மாதம் கூறியிருக்கிறார்கள் இந்த கடைகளின் பெயர் இதுகள் செல்லாது, நாங்கள் உங்களோட பேரில் ரிசீட் தரமாட்டோம்னு சொல்லி நகரசபை கடைன்னு சொல்லி பேரை போட்டு எங்களுக்கு இப்போ ரிசீட்டை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களோட கடை காசு ஒரு 1 கோடிக்கு 1.5 கோடிக்கு மேற்பட்ட காசு 30 கடைகளுக்குரிய காசு 15 லட்சம் ரூபா படி அங்கே இருக்கிறது. 19 லட்சம் ரூபா படி இருக்கிறது. அந்த காசுகளுக்கு எந்த தீர்வும் வழங்காமல் இவர்கள் தாண்டோனித்தனமாகத்தான் செயல்படுகின்றார். செயலாளர் சொல்கிறார் தனக்கு இதை பற்றி தெரியாதான் 2 வருஷம் வந்தவர் ஆனபடியால் அவருக்கு தகுதியானவர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஒரு இடத்தை பொருட்படுத்தவர் அதை படி ஸ்டடி பண்ணணும். அந்த நகரத்தை பற்றி அவர் விளங்கிக் கொள்ளணும். அந்த விளக்கங்கள் இல்லாமல் ஒருவர் செயலாளராக இருப்பதே எனக்கு மிகவும் ஒரு இடைஞ்சலான செயல்பாடாக தான் இருக்கும். அதால் தான் நாங்கள் இவ்வளவு நிர்பந்தத்துக்குள்ள இதில் போராட வேண்டி இருக்கின்றது. அனைத்து வர்த்தகர்களின் நலனை கருதித்தான் சாவச்சேரி நகரம் இயங்க வேண்டுமே ஒழிய நாங்கள் தான் இந்த நகரத்தின் முதுகெலும்புகளும். இவர்கள் அதை விடுத்து வருமானம் பெறும் நோக்கிலே கடைகளை வியாபாரம் செய்துவிட்டு பிறகு ஒரு நேரம் சொல்வார்கள் கடை வேறு ஒருத்தர் நடத்துகிறார், அப்படி நடத்தலாது, கடை எங்களுக்கு வேணும் என்று சொல்லி மீண்டும் ஒரு பிரச்சனையை உருவாக்குவார்கள். ஆகையால் இந்த கடைகளை பழைய வர்த்தகர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். இருக்கிற வர்த்தகர்கள் தற்காலிக குறைகளில் இருக்கிறவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். அதற்கு பிறகு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதுதான் சால சிறந்தது என்று நாங்கள் நினைக்கின்றோம். இல்லையேல் இது சம்பந்தமாக இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இல்லையேல் நமது போராட்டம் மீண்டும் ஒரு வடிவத்திலே தொடரும் என்பதையும் இந்த வழியில் உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றது பிரதேச வரையறைகளை மேற்கொண்டிருக்க வேண்டும். தென்மராட்சி பகுதிக்கு இருக்கிறவர்களுக்கு கடைகளை வழங்க வேண்டும். அதாவது பதிவுன்னு சொல்லி எல்லாரும் ஜிஎஸ்கிட்ட போய் 1 வருஷத்துல காட்ட வேண்டியது நாங்கள் இஞ்சான் வசிக்கிறோம் காட்ட வேண்டி கொண்டு வரவர்களுக்கு கடை வழங்குறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. அதுகளும் மிக ஆராய்ஞ்சு பட வேண்டிய ஒரு முக்கியமான விடயம். அதை விடுத்து வெளி மாவட்டங்கள் மட்டக்களப்பு ஆரியம்பதி அங்கே இருந்தவர்கள் எல்லாம் தங்களுக்கு விண்ணப்பம் அளித்துக்கான்னு சொல்லுகிறார்கள். அவர்கள் அங்கே இருந்து 2 கோடி ரூபாய்க்கு ஒரு கடையை பெறுமதியில் கேட்பார்கள். அவர்களுக்கு இவர்கள் கடைகளை வழங்கினால் இந்த நிலப்பாடு எந்த மாதிரி இருக்கும் என்று சொல்லி நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்கணும். ஆகவே நாங்கள் இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் ஆளுநர் அவர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் நான் கேட்டுக்கொள்கிறேன் சொன்னால் இந்த மீள் டெண்டரை உடனடியாக நிறுத்தம் செய்து அனைத்து மக்களின் உடைய கலந்துரைச்சு ஆலோசனைகளை பெற்று கடைகளை வழங்குவதுதான் சால சிறந்ததாக இருக்கும். இவர்களின் தான் தோன்றித்தனமான செயற்பாடுகளுக்கு நாங்கள் என்று உடமளிக்க மாட்டோம். சாவச்சேரி மக்கள் அப்படியானவர்களும் இல்லை. எமது போராட்டம் ஒரு வடிவில் ஆரம்பிக்கப்படும் என்பதை இந்த உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.